பாது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து தேவன், இம்மட்டும் நம்மளை வழி நடத்தினதான தேவன், இந்த கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க செய்திருக்கிறாரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, நீ நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்பா, இம்மட்டும் எங்கள் குடும்பத்தை, எங்களை அப்பா தகப்பனே நீங்கள் பாதுகாத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்புதரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்பா, உம்மை போல வேற தெய்வம் இல்லைப்பா. அப்பா, உம்மை போல இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லைப்பா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. நல்லவரே, உமக்கு நன்றி. வல்லவரே, அப்பா, இம்மட்டும் உங்கள் கிருபை எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, கிருபையே. சபையாக சேர்ந்து மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே. அப்பா, உங்க கிருபை மண்டைகளை வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருபோதும் மாறாத கிருபைகளுக்காக நன்றி. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒருபோதும் மாறாத இருக்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா தகப்பனே, உங்கள் கிருபை தான் எங்களை இம்மட்டும் வழி நடத்தினது. உம்முடைய கிருபை தான் எங்களை இம்மட்டும் பாதுகாத்தது. அப்பா, உம்முடைய கிருபை தான் எங்களை இம்மட்டும் எசப்பா தகப்பனே எல்லா தேவைகளை நிமித்திலும் அப்பா தகப்பனே எங்களை எசப்பா ஆற்றி தேற்றி அரவணைத்து இம்மட்டும் வழி நடத்தினது உம்முடைய கிருபை தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இம்மட்டும் எங்கள் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா தொடர்ந்து இந்த ஆராதனையில அப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா தகப்பனே. அப்பா நீர் மாத்திரம் பெருகணும் அப்பா, நாங்க சிறுகட்டும் அப்பா தகப்பனே. உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மளுக்கு ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு கண்மணி போல நம்மளை நடத்தின தேவனுக்கு நம்மளால் என்னத்தை செலுத்த முடியும்? நம்மளால் எதனா தர முடியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். ஆமென். நன்றி சொல்கிறத தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை. நம்மளுக்கு வேறு என்னத்தையும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம திருப்பி செலுத்த முடியாது. ஸோ கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த முதலாவது பாடல், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி பாடலை பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தும். சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, கடந்த ஆண்டு முழுவதும் போன நேரமெல்லாம் தூக்கி, நம்ம சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்மளை தூக்கி இதுவரை தாங்கி, சுகம் தந்து இதுவரை தாங்கினாரே, இதுவரை தாங்கி. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தாரே, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன், புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா,
எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி சொல்லலாமா? கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டு தந்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டு தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மளை காத்தாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த புதிய ஆண்டுல நம்மளுக்கு பலன் தந்து ஜீவன் தந்து நம்மளை இம்மாட்டம் வழி நடத்தினாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருக்கிற நாட்கள்ல நம்மளை வழி நடத்துவான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த முதலாவது சரணத்துல கடந்த நாட்கள் காத்தாருன்னு இருக்குங்க, நம்ம கடந்த ஆண்டு முழுவதும் காத்தாருன்னு கடைசியா ஒரு முறை நம்ம பாடலாமா? கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டு தந்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டு தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. கரங்களை தட்டி விசுவாசிக்கிறேங்க. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சத்தத்தை உயர்த்தி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடைசியா ஒரு முறை நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துறதை தவிர எங்களுக்கு வேற வார்த்தை இல்லை, வேற வழி இல்லைப்பா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய நாளுக்குள் எங்களை நடத்துங்க அப்பா. புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த முதலாவது ஆராதனையில ஆண்டவரே நீங்க எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அற்புதரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புது கிருபைகளை தாங்க, புது வரங்களை தாங்க இந்த வருடத்துல அப்பா. தகப்பனே நீங்க எல்லாவற்றிலும் எங்க கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க அப்பா. எங்களை முழுவதுமா உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் நம்ம அர்ப்பணிப்போமா. இந்த ஆண்டுல இன்னும் ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி இன்னும் ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமாக நம்ம நேரத்தை செலவிடுவோமா அப்பா. புது கிருபைகளையும் புது வரங்களையும் புது தாளந்தங்களையும் அப்பா இந்த ஆண்டில் நீங்கள் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் அதிகமாக உங்ககிட்ட நேரம் செலவிட அப்பா, இன்னும் அதிகமாக அப்பா தகப்பனே உங்கள் கூட இருக்க எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை பற்றி கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபையும் தயவையும் தாங்க அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். புதிய நாளுக்குள்ளே எங்களை நடத்தும், புதிய கிருபைகளால் எங்களை நிரப்பும் அப்பா. புதிய
எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. எல்லா வாய்களை திறந்து கேட்போமா? பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அவன் நமக்கு வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தரும் தெய்வன். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. எல்லாம் கேட்போமா? வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. எல்லாம் சொல்லலாமா? ஆரம்பம் அற்பமானாலும் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லலாமா? முடிவு சம்பூர்ணமா. எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். 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 எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அப்பா, இம்மட்டும் நடத்தின தேவன், அப்பா தகப்பனை இம்மட்டும் கிருபை தந்த தேவன், அப்பா இம்மட்டும் எங்களை பாதுகாத்தவரே, அப்பா எங்களுடைய வாழ்க்கையில புது கிருபைகளையும் புது பலனையும் அப்பா நீங்க இந்த ஆண்டுல எங்களுக்கு தரப்போகிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அப்பா எங்க கூட இருங்க. அப்பா கடந்த ஆண்டு முழுவதும் எங்க கூட இருந்தீரே, இந்த ஆண்டுலயும் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சதான வேதத்துல ஒரு ஜெபம், மோசே ஏறெடுத்ததான ஜெபம். ஆண்டவரே, லார்ட், if you don't come with us, please don't send us from this place. If your presence doesn't come with us, oh master, please don't send us from this place. உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்க கூட வராம இருந்தா எங்களை இந்த இடத்தை விட்டு அனுப்பாதீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபமும் அந்த மாதிரி இருக்கலாமா? இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம், உங்களுடைய சமூகம் மாத்திரம் எங்க கூட வரலனா இந்த ஆண்டுல அப்பா தகப்பன் எங்களை முன் செல்லி போக வைக்காதீங்கப்பா. அப்பா உங்களுடைய சமூகம் எல்லா நேரத்துலையும் எங்க கூட இருக்கட்டும். நல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, அப்பா உங்களுடைய சமூகம் எங்களை வழி நடத்துட்டோம்ப்பா. அப்பா தகப்பன் இந்த ஆண்டுல எங்களுடைய குடும்பத்தை அப்பா உங்களுடைய சமூகம் வழி நடத்துட்டோம்ப்பா. அப்பா எங்களுடைய சிந்தையோ அப்பா எங்களுடைய ஓன் செல்ஃபோ இல்லாமல்
அப்பா உம்முடைய சமூகம் எங்களை எல்லாவற்றிலையும் அப்பா வழி நடத்த கிருபை பாராட்டுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா. அப்பா நீங்க வழி நடத்துங்கப்பா. அப்பா எங்க கூட இருங்கப்பா. அப்பா தகப்பனே எங்களால தனியாக செய்ய முடியாது அப்பா, எங்களுக்கு பலன் இல்லை அப்பா, நீங்க எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எழுந்து நின்று இரு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பா எங்க கூட இருங்க அப்பா. நீங்க இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது அப்பா. உம்முடைய பலன் இல்லாம எங்களால ஒரு காரியமும் செய்ய முடியாது அப்பான்னு சொல்லலாமா. அப்பா எங்க கூட இருங்க அப்பா, எங்க பக்கத்துல இருங்க அப்பா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. எல்லாம் சேர்ந்து என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில்
சொல்லலாமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே. எல்லா வாய்களை திறந்து இல்லாமல் நான் வாழ முடியாது. இருதயத்து ஆழத்திலிருந்து என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. முழு இருதயத்தோடு சொல்லுவோமா? என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஆண்டுல, அப்பா நீங்க மாத்திரம் எங்க கூட இல்லைன்னா எங்களால வாழ முடியாதப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கார். What a privilege that we have. What a honor that we have. The God who created this entire universe is with us. இன்னைக்கு அவர் நம்ம கூட இருக்கார். நம்ம கூட இருந்து அவர் நம்மளை ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளை வழி நடத்துகிறதான தேவனா இருக்கிறார். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால வர்ணிக்க கூடாதவர். எல்லாம் இரு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே,
கரங்களை உயர்த்தி அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, 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 ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. கடைசியா ஒரு முறை. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. சபையாக சேர்ந்து வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால வர்ணிக்க கூடாதவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள வாசம் செய்கிறார். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்கள் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை வழி நடத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை இம்மட்டும் நீங்கள் நடத்தின்னு வந்தீரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த காலை வேளையில் நாங்கள் இந்த இடத்துல இருந்துக்க முடியாதப்பா. அப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்கள் கூட இல்லாமல் இருந்திருந்தா எத்தனையோ பேர் அப்பா தகப்பனே எங்களை கீழே தள்ளி விட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேர் அப்பா தகப்பனே எத்தனையோ காரியங்கள் அப்பா தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை முடக்கி இருக்கோம். அப்பா அப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய சமூகம் எங்கள் கூட இருந்ததுனால தான் எல்லாவற்றையும் அப்பா எங்களால் மேற்கொள்ள எஸ்அப்பா தகப்பனே எங்களுக்கு பலன் இருந்தது. அப்பா அப்பா தொடர்ந்து இந்த ஆண்டுலையும் எங்கள் கூட இருந்து நீங்கள் எங்களுக்கு வழி நடத்துங்க. அப்பா உம்முடைய சமூகம் எங்கள் கூட வரட்டும். மோசே சொன்னது போல அப்பா உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்கள் கூட வரலனா எங்களை இந்த இடத்தை விட்டு அனுப்பாதீங்கப்பா. Lord, if your presence doesn't come with us, oh Master, please don't send us from this place. இன்னைக்கு எங்களுடைய ஜெபம் அதுவா இருக்கு. அப்பா உம்முடைய சமூகம் எங்கள் முன்னும் பின்னுமாக சென்று எங்களை ஆட்கொள்ளட்டும். அப்பா தகப்பனே நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா தகப்பனே நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க.
தொடர்ந்து ஏசப்பா தகப்பனே உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஆராதனையில் இருக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்து. சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். மாலை 5 மணிக்கு டீன் சர்வீஸ் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு லீடர்ஸ் மீட்டிங் இருக்கும். நீங்கள் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எல்லா ஊழியங்களிலும் இருக்கிற யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதிதாக ஊழியத்தில் வர விருப்பமுள்ளவர்களும் நீங்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போன வாரம் வியாழக்கிழமை அன்பின் ஊழியம் நடைபெற்றது. ஆண்டவர் 30 பேருக்கு இரவு உணவு கொடுக்க கிருபை செய்தார். அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவர்களுக்காகவும் கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபவாச ஜெபம் நடைபெறும். அதே போல் இந்த மாதம் 14, 15, 16 3 நாட்கள் வாலிப பிள்ளைகளுக்காக மதுரையில் வைத்து சிஏ கேம்ப் யூத் மீட்டிங் நடைபெறுகிறது. நமது சபையிலும் ஒரு சில பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய பிரயாணங்களுக்காகவும் அங்கு நடக்கிற ஊழியங்களுக்காகவும் விசுவாசிகள் யாவரும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குளோபல் எக்ஸாம் எழுதியவர்களுக்கு இந்த மாதம் 25ஆம் தேதி கிராஜுவேஷன் பட்டமளிப்பு விழா நமது குளத்தூர் சபையில் வைத்து நடைபெறுகிறது. குளோபல் எக்ஸாம் எழுதினவர்கள் அந்த குரூப்பில் உங்கள் பெயர்கள்லாம் போட்டிருக்கிறது. அதன்படி நீங்கள் யாவரும் அன்று கலந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் கேர்செல் பைபிள் டியூஷன் இந்த மாதத்திலிருந்து அந்தந்த ஏரியாக்களில் நடைபெறுகிறது. நீங்கள் விசுவாசிகள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை பைபிள் டியூஷனுக்கு அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜேபி நகரில் உள்ள கேர்சல் மட்டும் இந்த வாரம் புதன்கிழமை உங்களுக்கு பின்பு அறிவிக்கப்படும் யார் வீட்டில் என்பது. அதேபோல் நமது சபை போதற்காகவும் பாஸ்டரம்மாவுக்காகவும் ஜூடா சாம்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை தேவைகளுக்காகவும் விசுவாசிகள் யாவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அதிகாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை ஆன்லைன் ப்ரேயர் நடைபெறுகிறது. நீங்கள் அந்த ப்ரேயரில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் யாராவது இருந்தால் நமது போதகரிடத்தில் நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுத்து அந்த குரூப்பில் இணைத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் 11 மணிக்கு ஆன்லைன் ப்ரேயர் கான்ஃபரன்ஸ் காலில் ஜபிக்கிறார்கள். அநேக பெண்கள் கூடி வேலைக்கு போகிறவர்கள் அதிகாலையில் ஜபிக்கிறார்கள். 11:30 மணிக்கு அந்த ப்ரேயர் நடைபெறுகிறது. அந்த குரூப்பிலும் நீங்கள் யாராவது விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். ஜபம் தான் நமக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து
சரணம் சொல்லுகிறது, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. எதனால் நமக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிறது இந்த சரணம்? பாஸ்டர், இந்த தமிழே எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறீங்களா? இது ரொம்ப பழைய கீர்த்தனை பாடல் தான். நமக்கு சந்தோஷம், என்ன என் ஆனந்தம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதனால்? எனக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்ததுனாலா? இல்லை. எதனால் சந்தோஷமா? மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான். அதை உணர்ந்தவர்கள் தான் அனுபவித்து சொல்ல முடியும். என் மேல் உள்ள பாவ சுமையை இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அதனால் நான் நீதிமானாக அவர் வழியாக பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இயேசு கிறிஸ்து எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை விட இந்த உலகத்தில் நித்தியமான சந்தோஷம் நமக்கு எதுவும் இல்லை. ஆமே. அது எண்ணினவர்களாக ஒரே ஒரு முறை பாடுவோமா? அந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை உணர்ந்து கொண்டவர்களாக, பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து வந்து தேற்றியே விட்டார். தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தவரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து பின்னுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து பின்னுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? என்ன என் ஆனந்தம், என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம்
அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்களாக மாற்றி இந்த இடத்தில் அவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு கிருபை தருகிறார். ஆமென். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். இந்த முதல் ஆராதனையிலும் இந்த புதிய ஆண்டிற்காக தேவன் நமக்கு தேவையான வார்த்தையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை தியானிக்க பரிசுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கடந்த வாரத்தில் தேவன் இந்த புதிய ஆண்டில் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார், பொருளாதார ரீதியாக நம்முடைய தேவைகளை தேவன் எப்படி சந்திக்கிறார் என்று சொல்லி எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து தியானிக்க தேவன் கிருபை பாராட்டினார். எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காகங்களை கொண்டு போஷிக்கிறார், கேரி தாற்று நீரை கொண்டு போஷிக்கிறார், ஏழை விதவியை கொண்டு தேவன் எப்படி போஷிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். இந்த காலை நேரத்திலும் நான் கடந்த வாரம் முழுவதும் என்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரு வார்த்தை சங்கீதம் 1:3 வசனம். அந்த 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இந்த வாரம் முழுவதும் என்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது கூட நம்ம சந்தோஷமா இருக்குது. நான் சொல்லி பாருங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அப்படி ஒரு காரியம் நமக்கு இருந்தால் நம்மை போல சந்தோஷமான மனிதன் இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தை தான் இந்த வாரம் முழுவதும் என்னுடைய இருதயத்தில் இருந்தது. அது எப்படி ஒரு மனிதன் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண முடியும். he will prospers in everything. அவன் செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நான் தியானிக்க இந்த 1ஆம் சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதமாக தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான சங்கீதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளருவதற்கான ஒரு சங்கீதம் என்று சொல்லி நான் தியானிக்கும் பொழுது தேவன் நம்முடைய சபைக்கென்று அதை வெளிப்படுத்தினார். இந்த புதிய ஆண்டில் இந்த 2வது வாரத்தில் வந்திருக்கிற முதல் வாரத்தில் பொருளாதார ரீதியாக தேவன் நாம் எப்படி அவருடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். இந்த 2வது வாரத்தில் ஆவிக்குரிய ரீதியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள், எப்படி ஆவிக்குரிய ரீதியாக இந்த ஆண்டில் வாழ்வதற்கு தேவன் விரும்புகிறார் என்பதை இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வேகமாக தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லா விசுவாசிகளும் தேவைப்படுகிற எல்லாரும் நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளுங்கள். இது வைத்து இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள, இந்த வாரம் முழுவதும் ஜெபிக்க பரிசுத்த தேவன் கிருபை தருவாராக. 3 வசனங்களையும் 3 பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகிறேன். சங்கீத புத்தகத்தை குறித்து அதிக முன்னுரை கொடுக்க நமக்கு நேரம் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேத புத்தகத்திலே மிகப்பெரிய புத்தகம் எதுதான் அப்படின்னா சங்கீதம் தான். இந்த சங்கீதம் கீர்த்தனைகள் தான். ஏனென்றால் 150 சங்கீதங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய அதிகாரம் பைபிளில் எதுதான் அப்படின்னா சங்கீதத்தில் தான் இருக்குது. எந்த சங்கீதம்? 119. பிள்ளைங்க மறக்க மாட்டாங்க, 176 வசனம் படிக்க வைக்கிறோம். அதே போல் மிக சிறிய சங்கீதம் எதுதான்? இந்த சங்கீதம் தான். சங்கீதம் 117, 2 வசனம் தான் இருக்கும். சின்ன வயசில் சொல்லுவேன், நான் ஒரு சங்கீதம் ஃபுல்லாக படிச்சுட்டு 2 வசனத்தை படிச்சுட்டு வீட்டில் நான் சொல்கிற ஞாபகங்கள் இருக்கிறது. அப்போது இந்த சங்கீதங்கள் 150 சங்கீதங்களும் வெவ்வேறு நபர்களால் எழுதப்பட்டது, வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது, வெவ்வேறு உணர்வுகளை கடத்தும் விதமாக எழுதப்பட்டது. இந்த சங்கீதங்கள் எல்லாம் அவருடைய உணர்வுகளை கொட்டும் விதமாக, தங்களுடைய இருதயத்தின் உணர்வுகளை. அதனால்தான் மற்ற எல்லா புத்தகங்களை விட விசுவாசிகளுக்கு எது ரொம்ப நெருக்கமாக இருக்கும்னா சங்கீதம். காரணம், அவங்களுடைய மனசில் உள்ள உணர்வுகளெல்லாம் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்த சங்கீத புத்தகம். ஆனால் இந்த சங்கீதங்களுக்கும் முதல் முன்னுரையாக முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக. 3 வசனங்களும் 3 பகுதிகளாக நம்மால் பிரிக்க முடியும். முதல் வசனம்
துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 3 காரியங்கள், செய்யக்கூடாத 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லது பாக்கியவான் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பிளெஸட் மேன் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதை தான் தமிழில் இன்னொரு வார்த்தையில் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனிதன் எதை செய்ய மாட்டான் என்று 3 காரியங்களை முதல் வசனத்தில் சொல்லுகிறார். 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே என்ன சொல்றாரு? நீங்களே சொல்லியிருக்க வேண்டாமா? முதல் வசனத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது வசனத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்வான், வாட் ஹி டஸ், என்ன செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். 3வது வசனத்தை பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 3வது வசனத்தில் இந்த முதல் 2 வசனத்தையும் பின்பற்றுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் பொழுதோ இப்படி வசனங்களை பார்த்து பகுத்து தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. முதல் வசனம், எ பிளெஸட் மேன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனிதன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். 2வது வசனத்தில் ஒரு ஆவிக்குரிய மனிதன் கண்டிப்பாக எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது வசனத்தில் இது 2ஐயும் செய்யும் பொழுது தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்ன 3வது வசனத்தில் சொல்லுகிறார். வேகமாக தியானிக்க இருக்கிறோம். முதல் வசனத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் அல்லது ஒரு ஆவிக்குரிய மனிதன் எதை செய்யக்கூடாது அல்லது எதை செய்ய மாட்டான் என்று நாம் தியானிக்கிறோம். முதல் வசனத்தின் முதல் பகுதியை வாசியுங்கள் ஒருவர். போதும். இது 3 காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்று நன்றாக உங்களுக்கு புரியும். அதுக்கு ஏற்றாற்போல்தான் வசனத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். முதல் காரியம் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். 2வது காரியம், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். 3வது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதில் ஒரு ப்ராக்ரஷனை நம்மால் பார்க்க முடியும், ஒரு தொடர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். என்ன சொல்றாரு? முதலாவது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன பண்ணக்கூடாதா, நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. 2வது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. நல்லா கவனிங்க. முதலாவது சொல்றாரு நடக்காதீங்கன்னு சொல்றாரு, அடுத்து நிற்காதீங்கன்னு சொல்றாரு, அடுத்து 3வது சொல்லும் பொழுது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அதுல ஒரு தொடர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். முதலாவது வாக், நடக்காதீங்க, பாவத்தில் நடக்காதீர்கள். 2வது, பாவத்தில் நிற்காதீர்கள். 3வது, பாவத்தில் உட்கார்ந்து விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் எப்பொழுதுமே ஆல் ஆஃப் சடன் ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. நாம் யாருமே சொல்லிவிடவே முடியாது. ஃபஸ்ட்டு நான் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு ஒரு நாள், திடீரென்று ஒரு நேரத்தில் இந்த பாவத்தில் விழுந்து விட்டேன். இல்லை, எந்த மனிதனும், எந்த ஆவிக்குரிய மனிதனும், ரட்சிக்கப்பட்ட எந்த மனிதனும் இதை சொல்லவே முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். அப்படியெல்லாம் நம்மால் உடனடியாக ஒரு பாவத்தில் விழ முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அப்ப எப்படி பாவத்தில் விழுகிறோம்? ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது, பாவத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா நடக்கிறோம். நடக்கும் போது நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, அதன் வழியாக நீங்க நடந்து போகும்போது உங்களுக்கு என்ன கேட்கும்? அந்த மீட்டிங்கோட சத்தம் கேட்கும், லைட்டா கேட்கும். அதே சரி கொஞ்சம் நல்லா கேட்குதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நிற்கிறீங்க, இன்னும் நல்லா என்ன பண்ண முடியும்? சத்தத்தை கேட்க முடியும். சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சேர்ல போய் உட்காடுறீங்கன்னா இன்னும் நல்லா அந்த சத்தத்தை என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அதே தான் முதலாவது நமக்கு எப்படி பாவம் வரும்னா, அப்படி போகிற போக்கில் நம்ம பாவத்தை கேட்டுக்கொண்டு கேட்போம். எப்படியோ லைட்டாக நம்ம பாவம் செய்ய மாட்டோம், ஆனால் பாவத்தை லைட்டாக பார்ப்போம், கேட்போம். அடுத்து அதை போய் பார்த்து நமக்கு பழகிவிடும். அடுத்த ஸ்டேஜ் போவோம். போயிட்டே இருக்கணும், கொஞ்சம் நின்று தான் என்ன பண்ணுவோம்? பார்ப்போம்.
அப்படின்னு பாவத்தினுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். சரி, நின்றுகிட்டே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது, உட்கார்ந்துருவோம், அங்கேயே ஒரு ஆளாக மாறி விடுவோம். இப்படித்தான் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. எடுத்த உடனே பாவம் நமக்குள் வருவதில்லை. அதனால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த 2வது வாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு, ஆண்டவரே பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள பரிசுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த வீட்டினுடைய ஓனர் சொன்னாரா, அலமாரில் என்ன இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, அதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அதே கதை தான். எடுத்த உடனே அந்த குரங்கு என்ன பண்ணல, அதை எடுத்து சாப்பிடல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த நிலைமைக்கு செல்லுங்கள். முதலாவது என்ன பண்ணுது, அந்த ரூமுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம பழத்தை சாப்பிட மாட்டோம், ரூமில் போய் என்ன பண்ணுவோம், சும்மா நிப்போன்னு ரூமுக்குள்ளே போகுது. அப்படி போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் பழத்தை பார்த்துட்டே என்ன பண்ணுது, குரங்கு போகுது. அடுத்து சரி ஏன் எங்கேயும் போகணும், அந்த ரூமுக்குள்ளேயே இப்போ என்ன பண்ணுவோம், நிற்போம் அப்படின்னு ரூமுக்குள்ளே போய் நிற்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த பழத்தை. அடுத்து சரி அலமாரிக்குள்ளே இருந்தானே நம்ம கையில் இருந்தானேன்னு என்ன பண்ணுது, கையில் எடுத்து வச்சுக்கிறது. சரி கையில் இருந்தானே வாயில் இருந்தானே என்ன பண்ணிடுச்சு, உரிச்சு சாப்பிட்டுச்சு. சரி வாயிலே வச்சுருப்போம், நம்ம ஓனர் வந்த உடனே சாப்பிட்டுக்கலான்னு வாயில் வச்சுது, அதுக்கப்புறம் சொல்லவா செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இதே போல தான் நம்ம எல்லாரும் சிரிப்போடு கேட்குறோம். இப்படித்தான் பாவம் நம்மை அறியாமல் இன்ச் பை இன்ச்சாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் அதில் விழுந்து விட்டோம் என்று நாம் உணர்வதற்குள்ளாக அதில் நாம் மூழ்கி விடுவோம். அதனால்தான் ஏன் அதிகம் நேரத்தில் நாம் பாவத்தில் சிக்கி விடுகிறோம் என்றால், உடனடியாக அதில் மாட்டுவதல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச் நம்ம என்னாகும் அப்படின்னா நம்மை பாவம் சூழ்ந்து விடும். ஒரு 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 பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணுறீங்க, நார்மல் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு தவளையை போட்டிங்கன்னா அது வெளியே வராது, உள்ளே தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணிகிட்டே இருங்க, தவளை வெளியவே வராது, உள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ ஹீட் பண்ணி பார்த்தீங்க கேட்காதீங்க, நானும் உங்களை போல் கேட்டிருக்கிறேன். வெளியே வராதான், உள்ளே தான் இருக்குமா. சூடு ஏற 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 அது நமக்கு சுகமாக இருக்குதுன்னு உள்ளே இருந்துகிட்டே இருக்குமா. ஒரு கட்டம் வரும் பொழுது ரொம்ப சூடாயிரும் தண்ணி, அப்போ வெளியே வரணும்னு நினச்சாலும் அதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெளியே வர முடியாது. ஏனென்றால் அதற்குள் இருந்து அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக என்ன நேரமாக இறங்கிடும். ஆனால் அதே இது கொதிக்கிற ஒரு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா உடனடியாக தப்பித்து வெளியே சென்று விடும். அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த 2026 கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுவதற்கு நாம் இடம் கொடுத்து விட ஆண்டவரத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதங்களிலும் பாவம் என் வாழ்க்கையில் பிரவேசிக்காதபடிக்கு என்னை உமக்குள்ளாக காத்து கொள்ள இந்த 2026ஆம் ஆண்டு எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பீங்க? ஆமே. அப்போ எந்த விதத்திலும் பாவத்தில் வழியில் நடக்காமல், பாவத்தின் வழியில் நிற்காமல், பாவத்தில் உட்கார்ந்து விடாமல் என்னை காத்து கொள்ள பரிசுத்த தேவன் எனக்கு கிருபை தருவீரார். என்னென்ன பாவங்களை சொல்லியிருக்கிறார் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனை, கவுன்சில் ஆஃப் த விக்கட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். பெரும்பாலும் நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு இங்கே சொல்லப்பட்டது போல தேவையில்லாத மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் தவறி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆமென். ஆமெனே வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. தேவையில்லாத மனிதர்களுடைய வார்த்தைகள். பல நேரங்கள் இந்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா இன்பமாக இருக்கும், நல்ல ஏற்றாற் போல இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை நம்ம எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா பாவத்தினுடைய விளிம்பில் வெளியே வர முடியாத ஒரு சிக்கலில் நம்மை கொண்டு போய் மாற்றிவிடும். தவளையை மறந்துடாதீங்க, சூடு ஏற ஏற அதால் வெளியே வர முடியாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஏவாளுக்கு அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் சொல்லுகிறாள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. ஆதியாகமம் 3:1 5, 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது உண்டோ? எவ்வளோ அழகா கேட்குறான் பாருங்க.
அது சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ என்று கேட்கிறான். உடனே அவன் சொல்றா, ஆமா, ஏன் சாப்பிடக்கூடாது? ஆண்டவர் அதுக்கு கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறார். உடனே இந்த சர்ப்பம் சொல்லுகிறது, நீ சாப்பிட்டனா நீ தேவர்களை போல் ஆவாய். எப்படி ஆசை வார்த்தையை கொடுக்கிறது பாருங்க. இப்படி பல நேரங்களில் நம்முடைய காதிலும் நம்மை பெருமைப்படுத்துவது போல, நம்மை உயர்த்துவது போல, இதே போல் வார்த்தைகள் அநேக நம்முடைய காதுகளில் வந்து விழும். இந்த நாட்கள், இந்த வருஷத்துல கவனமாக இருங்க. அந்த வார்த்தைகள் நம்மை கீழே தள்ளிவிடும். பல நேரங்களில் நம்மை குளோரிஃபை பண்றது போல, நீ பெரிய ஆளு, உன்னால எல்லாம் முடியும், உனக்கு என்ன, இப்படி பல வார்த்தை உன் காதில் வரும். கவனமா இருங்க. அதெல்லாம் சர்ப்பத்தின் காதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை எது? சரியாக கவனித்து பார்க்க வேண்டும். கொரிந்தியர் வசனம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பல பேர் இன்னைக்கு தவறி போவதற்கு காரணம் அவங்க கிடையாது, கூட 4 பேர் சுற்றுவாங்க பாருங்க, அவங்க தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம அந்த கூட போகிற 4 பேரை நம்ம இருக்கக்கூடாது. 2026 நீங்கள் ஒழுங்காக இருக்கணுமா? எந்தெந்த உறவுகள் நமக்கு தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதுவே 90% உங்களை சரி பண்ணிடும். ஏன்னா அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். கேட்டதே இல்லையா? எல்லோரும் புதுசாக பார்க்குறீங்களே. ஏன்னா உன் கூட யார் சுற்றுறான்னு தெரிஞ்சால் போதும், உன்னோட ஒழுக்கம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதே தான். எதுக்காக எல்லாரும் அவங்க கூட இருங்க, பாஸ்டர் கூட பேசுங்க, எதுக்கு சொல்கிறோம்? பாஸ்டர் கூட பேசினாருன்னா, பாஸ்டர் நல்லவராக இருந்தாருன்னா, பாஸ்டர் போல் என்னவாங்க, அவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. அதுக்காக தான் பேச சொல்கிறது, ஒரு அட்வைஸ் கேட்க சொல்கிறது. ஆனால் நிறைய நேரங்களில் நம் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க நம்ம அறியாமலே. எப்படிப்பட்ட தாக்கம்? நம்மை பாவத்தில் தள்ளுவது போல் ஏற்ற தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஏவாளுக்கு அந்த சத்தத்தை கேட்டால் விழுந்து போனான். யோசிப்பாருங்க, அன்னைக்கு மட்டும் ஏவாள் அந்த ஆலோசனை கேட்காம இருந்திருந்தானா இன்னைக்கு உலகமே வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த புதிய ஆண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்க காதில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை நிறுத்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நிறுத்து பார்க்க, அது தேவனுடைய வார்த்தையா அல்லது உலகத்தில் உள்ள மனிதனுடைய வார்த்தையா, நம்மை கீழே தள்ளுவதற்கு ஏற்ற வார்த்தைகளா, நம்மை வஞ்சிப்பதற்கு ஏற்ற வார்த்தைகளா? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சுத்தி இருக்கவங்க சொல்ற வார்த்தை உங்களை தேவனோடு நெருங்க செய்வது போல் இருக்குதா அல்லது தேவனை விட்டு தூரமாக செய்வது போல் இருக்குதா? அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீ பண்ணுங்க, எல்லாரும் இதுதானே பண்றாங்க, நீங்க மட்டுமா பண்றீங்க, இந்த வேலையில பார்த்தா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், இப்படி பல வார்த்தை உங்க இடத்துல வரும். கவனமாக இருங்கள். உங்களை வஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகள். 1ஆம் தேதி அதிகாலை ஜெபத்திலும், அதிகாலை நம்ம வாக்குறுதி ஆராதனை தியானித்தோம். 3வது பாயிண்ட் அதுதான். தேவ சத்தத்தை சரியாக அறிந்து புரிந்து கொள்ள இந்த ஆண்டுல தேவன் நமக்கு கிருபை தரட்டும். இந்த ஆண்டுல ஆகாத சம்பாஷணைகள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய உறவுகள் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. அதுக்காக என்னையோட எங்கள் ஹஸ்பண்டை பேச மாட்டேன்னு சொல்லிடாதீங்க யாரும். அந்த உறவை கட் பண்ணிடக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தேவையில்லாத மற்ற உறவுகள், நண்பர்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த நண்பர்கள் தேவை, எந்த நண்பர்கள் தேவையில்லை என்றால், தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறார்கள் அவர்கள், அவங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலோ தூரமாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. ஆமேன். ஆமேன் வரமாட்டேங்குது. ஆமேன். பாஸ்டர், நாங்கள் ரொம்ப க்ளோஸ், சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வளர்ந்தோம், ஒரே தட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டோம், எல்லாம் ஓகே தான். ஆண்டவர் விட்டு உங்களை பிரிக்கிறாங்கன்னா ஒன்றா நரகத்துக்கும் போகிறீங்களா 2 பேரும் சேர்ந்து? அப்போனா போங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற எந்த சத்தமாக வேண்டுமானால் இருக்கலாம், நம்மை கீழே தள்ளிவிடும். நீங்கள் உங்களை எந்த கஷ்டமும் படாதபடிக்கு வார்த்தைகள் வரும். நான் இன்னொரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறேன், சொல்லி கடந்து செல்ல. 1 ராஜாக்கள் 12:6-14 வரை குறித்து கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 12:6-14 வரை. அங்கே இந்த ராஜா கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? இப்போ ராஜாவாயிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் ராஜாவாக மாறி இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்?
பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க, முதியவர்கள் எல்லாம், உங்கள் அப்பா ரொம்ப கடினமான பாரத்தை கொடுத்தார், நீ அப்படி இருக்காத, ஜனங்களுக்கு கொஞ்சம் லகுவான பாரத்தை கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற தலைவனாக இரு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், அவன் வயசு இருக்கக்கூடிய நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிடுறான், நீங்களாம் வாங்கடா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கிறான். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இவ்வளோ சுமை கொடுத்தாருன்னா நீ அதை விட அதிகமாக என்ன பண்ணு, ஜனங்களுக்கு சுமையை சுமத்து. எப்பொழுதுமே ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், நம்மை விட அனுபவத்தில் மேலே இருக்கிறவங்க சொல்கிறது பெரும்பான்மையான நேரங்களில் நம்மை சரிப்படுத்தக்கூடியது தான் இருக்கும். நம்முடைய வயதில் இருப்பவர்கள் சொல்லலாம், சில நேரங்கள் நம்மை சரியாக நடத்தலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பல நேரங்களில் நம்மை போல இருப்பவர்கள் அவர்களுக்கு நமக்கு இருக்கிற அதே அனுபவம் தான் அவர்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். நம்மை விட அனுபவத்தில் மேலே இருப்பவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை விட அனுபவத்தில் மேலே இருக்காங்களா, அவங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு பணத்தை கையாள தெரியல, பணத்தை கையாளுவதில் உங்களை விட அனுபவம் மிக்கவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. சபையில் என்ன செய்கிறது, சபையில் உங்களை விட அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. கணவன் மனைவி உறவில் என்ன செய்கிறது, நம்மை விட அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. ஏனென்றால் அனுபவம் உள்ள கிறிஸ்தவ முன்மாதிரியாக வாழக்கூடியவர்கள் நம்மை சரியாக நடத்த முடியும். முதியோர்கள் நம்மை சரியாக வழி நடத்த முடியும். இந்த ராஜா தன்னை போல உள்ள தன்னுடைய நண்பர்கள் வாலிபர்களை கூப்பிட்டு கேட்குறான். அவங்க சொல்றதின்படி செய்தான். அவனுடைய ராஜ்ய பாரம் கொஞ்ச நாள் கூட நிலைக்கவில்லை, சரியாக இருக்கவில்லை. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நம்மை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். நீங்கள் யாருடைய ஆலோசனையை கேட்டு இந்த ஆண்டில் நடக்க போகிறீர்கள்? ஏன்னா நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் என்பதை வைத்து தான் பின்னாடி வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். ரெண்டாவது சொல்லுகிறார், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகளுடைய வழி என்று சொல்லும் பொழுது அது என்னன்னா, அது ஒரு பாத், ஒரு லைஃப் ஸ்டைல். பாவிகளுடைய வழி, ஸ்டாண்டிங் இன் த பாத் ஆஃப் சின்னர்ஸ். நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு பாவத்தில் பழக்கப்பட்ட வாழ்க்கை முறையாக மாறிவிட்டதா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். ஏதாகிலும் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி இருக்கிறோமா? என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, வழக்கமாக இந்த பாவத்தை செய்கிறோம். ஆனால் அது தவறு என்றே நமக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை முறையில் கலந்து விட்டதா? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவாரா? பல நேரங்களில் பொய் சொல்வதே நமக்கு தவறாக தெரிகிறது இல்லை. காரணம், நமக்கு அது வாழ்க்கை முறையோடு கலந்து விட்டது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு காரியத்தை மறைப்பது நமக்கு தவறாக தெரியவில்லை. காரணம், அது நம்முடைய வாழ்க்கையோடு கலந்து விட்டது. பல நேரங்களில் ஆராதனைக்கு வராமல் இருப்பதே நமக்கு தவறாக தெரியவில்லை. காரணம், அது நம்முடைய வாழ்க்கை முறையோடு கலந்து விட்டு. பாஸ்டர், இதெல்லாம் பாவமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையோடு கலந்து விட்ட பல பாவங்கள் இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் தேவ சமூகத்தில் அமராமல் இருப்பது நமக்கு பழகிவிட்டது. ரொம்ப சர்வ சாதாரணம். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, டைம் இல்லை, ஓடிட்டோம். அது நமக்கு பாவமாகவே நமக்கு தெரிவதில்லை. இல்லை, இந்த ஹேபிச்சுவல் சின்ஸ், பழக்கப்பட்ட சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. நம்மை அறியாமலேயே ஒட்டி கொண்டு இருக்குது, ஒட்டுண்ணியை போல். ஆண்டவரத்தில் கேளுங்க, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி எனக்கே தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு ஒட்டி கொண்டிருக்கிற சில பாவங்களை எனக்கு உணர்த்தும். பாவிகளுடைய வழியில் நில்லாமல். ஏனென்றால் நமக்கே தெரியவில்லை பாவம் என்று. முதல் முறையில் பாவமாக தெரிந்திருக்கும், ஆனால் நாளடைவில் அது நமக்கு பழக்கமாக மாறிவிட்டது. வழக்கம் பழக்கமாக மாறி அது வாழ்க்கை முறையாக மாறிவிடும். சிம்சனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு தவறு செய்தான், அதை கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அதனுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டது. தெலீலா இடத்திற்கு செல்வது அவனுடைய வாழ்க்கையில் அது ஒரு பாவமாகவே அவனுக்கு தெரியவில்லை. காரணம், அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. பாவிகளுடைய வழியில் இல்லாமல் எப்போதும் பழக்கப்பட்டு விட்டது. அந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில் பழக்கப்பட்டு விட்டது.
ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏதாகிலும் பாவங்கள் இருக்கிறதா, பழக்கப்பட்டுச்சு, எனக்கு அது பாவம் என்றே தெரியவில்லை, என்னுடைய வாழ்க்கையோடு ஒரு அங்கமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் அதை எனக்கு உணர்த்துவீராக, அதை சரிப்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. சில நேரங்களில் சில இடங்களுக்கு போகாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சிம்சோன் அங்கே போகக்கூடாத இடம் அடிக்கடி போயிட்டே இருந்தான், பிரச்சனையில் மாட்டிக்கொண்டான். ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் போகக்கூடாத இடத்துக்கு எங்கேயாவது போயிட்டு இருக்கிறேன்னா என்னை நிப்பாட்டுங்க, எனக்கு தேவையில்லாத நிப்பாட்டுங்க. பேசக்கூடாத நபர்களிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன்னா என்னை நிப்பாட்டுங்க, அதை என்னுடைய வாழ்க்கையில் நிப்பாட்டுங்க. இந்த மாதிரியான தவறான தேவையில்லாத பாவிகளுடைய வழிகளிலிருந்து என்னை காத்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை தருவீராக. வேகமாக செல்கிற நேரம் இல்லை. மூன்றாவதாக, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். பரியாசக்காரர்னா யாரு? கேலி பண்றவங்க. ரொம்ப சிம்பிள், கேலி பண்றவர்கள். நம்மளுடைய பாஷையை சொல்லணும் அதுதான். இன்னும் கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் சொல்லணும்னா தேவையில்லாமல் பேசுகிறவர்கள், புறம் பேசுகிறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், காசிப்பர்ஸ். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் எப்படி மாறிவிட்டது என்றால், யாரோ ஒருவரை குறித்து பேசி நாம் கேலி செய்து சந்தோஷப்படுவது என்பது ஒரு சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது. பரியாசம் பண்ணுவது. ஆனால் வேதம் அதற்கு ஒரு நாள் இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நான் வளர்ந்த காலங்களிலும் சரி, இன்றைக்கும் சரி, 5 நண்பர்கள் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா யாராவது ஒருவர் என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னா கேலி செய்து கொண்டு தான் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னா, இப்படி கேலி செய்து எல்லாவற்றையும் கேலி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு வந்து விட்டது. எங்க வரைக்கும் அப்படின்னா, சபைக்குள்ளும் சபையில் உள்ள காரியங்களையும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களையும் இப்படி கேலி செய்யக்கூடிய காரியங்கள் காணப்படுகிறது. இதனால் என்ன நடக்குதுன்னா, பல பிள்ளைங்க வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என்று பயந்தே நிறைய காரியங்களும் செய்யறதில்லை. அப்படித்தானே? ஆமேன், அல்லேலூயா. இதற்காகவே நிறைய பேர் செய்யறதில்லை. சரி, நம்ம மட்டும் செஞ்சோம்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், அமைதியாக இருந்துருவோம். இல்லை. அதனால் அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். கேலி செய்கிறவர்கள் காலம் முழுவதும் கேலி செய்து கொண்டே தான் இருப்பார்கள். அவங்கள யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அவங்க கேலி செய்கிறவங்க கேலி செஞ்சுட்டே இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்யணுமோ ஆண்டவரை பார்த்து செய்து கொண்டிருங்கள். நீங்கள் கேலி செய்கிற ஒருவராக இந்த ஆண்டில் மாறிவிடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பதாக கடவுளுக்கு அடுத்த காரியங்கள் நான் எழுதி வச்சிருக்க 2 காரியத்தில் ஒன்று, தேவனுக்கு அடுத்த பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை கேலி செய்வது. சபையின் காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்கள். ஒருத்தங்க நல்லா ஜெபம் பண்ணுறாங்களா, அவங்கள கேலி செய்கிறது. அவங்க சும்மா என்ன பண்ணுவாங்க, எந்த நேரமும் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி தேவனுக்கு அடுத்த காரியங்களை கேலி செய்கிறவர்கள், இவங்க தன்னை அறியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய பாவத்தை மறைப்பதற்கு மற்றவர்களை கேலி செய்து சரிப்படுத்திக் கொள்கிறார். இல்லை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை ஒரு நாளோ கேலி செய்ய நாம் துணியவே கூடாது. அதை பற்றி கிண்டல் செய்ய, கேலி செய்வதற்கு நாம் துணியவே கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான பேச்சை தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுறது இல்லைன்னா ஏற்றுக்கொள்வதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு அடுத்த காரியங்களை, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை கேலி செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் உங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு இடத்தில் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை குறைவாக பார்க்கப்படுகிறதா, அங்கே நீங்கள் இல்லாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. எந்த இடத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியாக வளருவதற்கு ஏற்றாற் போல் இருக்கிறது அங்கே இருங்கள். எங்கே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கேலி செய்யப்படுகிறது, தயவு செய்து இந்த 2026 சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுதான் தேவன் விரும்புகிறது. நானும் ஸ்கூல் படிக்கும் பொழுது, வளரும் பொழுதெல்லாம் நம்ம கிறிஸ்டியன் நிறைய இடத்துல சொல்ல மாட்டோம். சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு
நீங்கள் அந்த சர்ச்சா, அந்த சர்ச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அந்த கூட்டமாக அலையிலேயே கூட்டமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காகவே நான் பல நேரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்ல மாட்டோம். இல்லை, அப்படிப்பட்ட இடங்கள் உங்களுக்கு இதாக இருக்குதா, அந்த இடத்தையே நீங்கள் தவிர்த்து விடுங்கள், அதுதான் நமக்கு நல்லது. அப்படிப்பட்ட குரூப், அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு தேவையில்லை. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் வளருவதை குறைவாக பார்க்கிற இடம் உங்களுடைய இடம் அல்ல. நான் வேகமாக சொல்ல நேரமாகிவிட்டது. 3 காரியம் சொல்லியிருக்கிற துன்மார்க்கருடைய ஆலோசனை, தேவனை விட்டு பிரிக்கிற எந்த வார்த்தையும் உங்களை சரியாக நடத்தவே நடத்தாது. வஞ்சிக்கிற வார்த்தைகள் விழுந்து விடாதீர்கள். பாவிகளுடைய வழியில் நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்கிற பாவங்கள் நம்மை அறியாமலே ஆண்டவரத்தில் கேளுங்க, சரிப்படுத்த தேவன் கிருபை தரட்டோ. கேலி செய்கிற தேவனுக்கு அடுத்த காரியங்களை பரியாசம் செய்கிற இடத்தில் நாம் இல்லாமல் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இது நாம் செய்யக்கூடாத காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள். 2வது வசனத்தில் பாருங்க, வாசிங்கள் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். வேகமாக சொல்லி கடந்து செல்லுகிறேன். 2 காரியம். 1, தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கணும். 2வது, தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கணும். சொல்லுங்க 2 காரியம். 1, தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கணும். 2வது, தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கணும். பிரியமாக இருக்கணும், தியானமாக இருக்கணும். இந்த 2026 வந்திருக்கிறோம். நான் இப்போ சொல்கிறத எல்லாரும் கவனமாக வைத்துக்கொள்ளுங்க. 2025 வரைக்கும் நீங்கள் ஜெபிச்சிங்களோ ஜெபிக்கலையோ பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வந்துட்டீங்க. 2025 வரைக்கும் வேதத்தை வாசித்தீர்களோ இல்லையோ விட்டுருங்க, அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லை பாஸ்டர், நான் அப்படிலாம் பண்ணதே இல்லை, அதுக்காக நான் புதுசனால பண்ண முடியாது. இல்லை, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு கை சரியாக செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறீங்க. நாளையிலிருந்து 20 நிமிஷம் நீங்கள் கையை தூக்கி என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணலைன்னா கை நின்றுன்னு சொல்லிட்டாரு, பண்ணுவீங்களா மாட்டிங்களா? நான் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து பண்ணதே இல்லை, திடீர்னு என்னால் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது டாக்டர்கிட்ட சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்னா கை நமக்கு என்னது சொல்லுங்க, அவ்வளோ முக்கியம். கை இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கைக்கே எவ்வளோ பயமாக இருக்கு, உங்கள் ஆத்மா மேலே உங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்க வேண்டும். பயம் என்று சொல்லும்போது அந்த பயத்தை சொல்லலை, எவ்வளோ ஜாக்கிரதை நிறைந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். நான் சொல்கிறத கேளுங்க, ஒரு டாக்டராக பாருங்கள், ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக்டராக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய வைத்தியம் நான் சொல்கிறேன். 2025 வரைக்கும் என்ன செஞ்சீங்களோ செய்யலையா விட்டுருங்க. இந்த 2026 வந்திருக்கிறீங்க, தினந்தோறும் தேவ வார்த்தையை வாசிக்க தயவு செய்து நேரம் விடுங்க. தயவு செய்து. பாஸ்டர் இது வரைக்கும் நான் ஜெபித்ததே இல்லை, வாசித்ததே இல்லை, பரவாயில்ல, இன்றிலிருந்து இந்த 2026 நேரம் விடுங்கள். நான் அதே சொன்னேன், அதே எடுத்துக்கிறேன். 20 நிமிஷம் டெய்லி ஒதுக்குங்க. 20 நிமிடம் போதும் தினந்தோறும். இது வரைக்கும் வாசிக்காதவங்களும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி 1 மணி நேரம் வாசிக்கிறவங்க தாராளமாக வாசியுங்கள். இல்லை என்றால் இந்த சர்ச்சில் இருக்கிற சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், தினந்தோறும் ஒரு 20 நிமிடமாவது, குறைந்தது 20 நிமிடமாவது, ஒரு அதிகாரமாவது. நான் இன்னைக்கும் செய்கிறது ஒரு அதிகாரத்தை தான் வாசிப்பேன். ஒரு சில நேரங்களில் பிளானுக்காக வாசிக்கிறது உண்டு, 10 அதிகாரம், 5 அதிகாரம், 4 அதிகாரம். ஆனால் தியானிப்பது எப்போதும் ஒரே ஒரு அதிகாரத்தை தான் தியானிப்பேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேங்க, ஒரு அதிகாரம் தான், ஒரு அதிகாரத்தை மட்டும்தான் தியானிப்பேன் ஒரு நாளைக்கு. அது போதும். அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு போதாது. பல நேரங்கள் 2-3 வசனங்கள் தியானித்தாலே அந்த நாளைக்கு தேவைக்கு அதிகமாகவே தேவன் தருவார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு அதிகாரம் தினந்தோறும் வாசிங்க. இல்லை என்னால் கூட வாசிக்க முடியுமா? சபையில் தினந்தோறும் உங்களுக்காக நம்ம செஞ்சிட்ருக்குறோம். எத்தனை பேர் இந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு தெரில. ஒரு வருஷத்தில் பைபிள் வாசித்து முடிக்கக்கூடிய அந்த பிளான் நம்ம சர்ச்சில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி எத்தனாம் தேதி? 11. 10 நாள் முடிஞ்சிருக்குது. இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போகலை. நீங்கள் அதில் இணைந்து கொண்டு தினந்தோறும் அதிகாலையில் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி டெய்லி 3 அதிகாரம் தான் நினைக்கிறேன், 3 அதிகாரம் தான் டெய்லி 3 அதிகாரம் இதில் போடுவாங்க. அந்த வசனத்தை தினந்தோறும் இடைவிடாமல் விட்டு விடாமல் அதிகாலையில் காலையில் எழுந்தோடனே வாசிங்க. எத்தனை பேர் வாசிப்பீங்க? ஆமே, கையை காணுமே, நிறைய கை. நீங்கள் குரூப்பில் சேர்ந்து வாசிங்கன்னு சொல்லலை, தினந்தோறும் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா வேதத்தை வாசிங்க. ஏனென்றால் வேதத்தை வாசிக்காமல், வேதத்தின் மீது உங்களுக்கு பிரியம் இல்லாமல்
தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, அதுவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை, இதுதான் எல்லாவற்றிற்கும். நம்முடைய ஆத்மாவுக்கு உணவே இதுதான் அப்படின்னா இந்த வசனம் தான். பாஸ்டர் டெய்லி வேலைக்கு போகும்போது கேலண்டர் ஒரு வசனம் வாசிச்சுட்டு போவேன், இல்லை. டெய்லி காலைல போகும்பொழுது ஒரே ஒரு வசனத்தை வாசிப்பது நமக்கு போதுமானதாக இருக்காது. அது ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் நாம் தினந்தோறும் என்ன பண்ணுமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். எப்படி தியானமாக இருப்பது? நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்னைக்கு 3வது வசனத்தை தியானிக்க முடியுமான்னு முடியல, தெரியல. இதோடு கூட நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன், நேரம் ஆகிவிட்டது. எப்படி தியானிப்பது? ஒரு அதிகாரத்தை எடுக்கிறீங்க, வாசிக்கிறீங்க. வாசிக்கும் பொழுது தியானிப்பதற்கும் வாசிப்பதற்கும் ஒரே வித்தியாசம்தான், ஒரே ஒரு வித்தியாசம்தான். நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்தால் அதுக்கு பேர் வாசிக்கிறது. தியானிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கும் பொழுது இதிலிருந்து எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டு வாசிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தியானம். நான் சொல்கிறது புரியுதா எல்லாருக்கும்? சும்மா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை வாசிப்பது வாசிக்கிறது. தியானிப்பது என்றால் மெடிடேஷன் என்ன? இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறார் கேளுங்க. அதை மனதில் வைத்துக்கொண்டு வாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை வாசித்த அந்த அதிகாரத்தை அந்த நாள் முழுவதும் உங்கள் இருதயத்தில் இருக்கும், இருதயத்தில் வைத்துக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் ஏன் இன்றைக்கு இந்த வார்த்தையை தந்தார்? நான் சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரில. அதை தியானித்து பழக ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை இருக்குது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, நமக்கு கஷ்டமே இருக்காது. கஷ்டமே இருக்காதுன்னா கஷ்டமே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம என்னென்ன செய்கிறோம் எல்லாத்தையும் ஆண்டவர் கரெக்டாக சொல்லுவார் நம்மகிட்ட. வேறு யாருமே நம்மளை சரிப்படுத்தவே வேண்டாம். நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, இன்றைக்கு நான் செஞ்ச தப்பு என்ன, எதை சரிப்படுத்தணும், எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார், ரொம்ப அழகாக கற்றுக் கொடுப்பார். லாஸ்ட் வீக் கூட வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன், அது என்னுடைய பார்வையில் சரியாகத்தான் இருந்தது. பாஸ்டர்மா சொன்னாங்க அது சரியில்லைன்னாங்க. நான் சொன்னதான் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வாசிக்கும்போது ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் பண்ணது என்னது, இது தப்பு தான். உடனடியாக என்ன பண்ணேன், எவ்வளோ அழகாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு நம்ம செய்கிறது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எது தேவை, எது தேவையில்லை, எல்லாவற்றையும் எவ்வளோ அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். இதை விட உங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த வழிகாட்டியும் வேண்டவே வேண்டாம். வாலிப நாட்களில் இருக்கும் பொழுதே இதை நம்ம பிடித்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நோக்கி வைத்திருக்கிற நோக்கத்துக்கு நேராக நாம் சரியாக ஓடுவோம். எங்கேயுமே வழி விலக மாட்டோம், எங்கேயுமே வழி விலக மாட்டோம். வலதுபுறம் இடதுபுறம் வழி விலகாமல் தேவன் நம்மை எதற்காக வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நாம் சரியாக ஓடுவதற்கு ஒரே ஒரு வழிகாட்டி நம்ம கையில் இருக்கக்கூடிய வேத புத்தகம் மட்டும்தான். நீங்கள் அதை பிடித்து கொண்டால் போதும். அதில் ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லுகிறீர், என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறீர் கேளுங்க. அவர் பேசுகிறாரா இல்லையான்னு வாசித்து விட்டு எனக்கு சொல்லுங்கள். கஷ்டமாக இருக்குதா வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், என் கூட இருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி வாசிக்கணும். ஏன்னா அதை விட ஒரு முக்கியமான காரியம் வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். வசனத்தை வாசியுங்கள், அதை தியானியுங்கள், விருப்பத்தோடு வாசிங்க. ஆண்டோட கேளுங்க, விருப்பம் இல்லையா ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே வசனத்தை வாசிக்கக்கூடிய விருப்பத்தை எனக்கு தாங்க, அந்த வாஞ்சை எனக்கு தாங்க. எனக்கு அது வாஞ்சே இல்லை, வாசிக்கவே எனக்கு தோண மாட்டேங்குது. ஆண்டோட்ட கேளுங்க, ஆண்டவரே வசனத்தை வாசிக்க தியானிக்கக்கூடிய விருப்பத்தை எனக்கு தாங்க. தினந்தோறும் அதிகாலையில் வசனத்தை வாசிக்க உதவி செய்யுங்க. எதுவுமே முடியல, அதிகாலை ஜெபத்துக்காவது வாங்க, டெய்லி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதையாவது கேளுங்க. எப்படியாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லி முடிக்கிற, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாவது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, விளக்கமாக சொல்ல நேரமில்லை, வார்த்தையை மட்டும் சொல்லிவிடுகிறேன், குறித்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்னென்ன? முதலாவது ஆசீர்வாதம் அவருடைய
பரிசுத்த ஆவியானவரை பிரசன்னத்தை அளவில்லாமல் தருகிறார். முதல் ஆசீர்வாதம், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்படி என்றால் அந்த நீர் ஒரு நாள் வற்றாத ஜீவன் நீரூற்றாக இருக்கக்கூடிய இடத்தில் தேவன் உங்களை நாட்டி வைப்பார். எப்பொழுது? இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கும் பொழுது தேவன் தருகிற முதல் ஆசீர்வாதம் இஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். இன்றைக்கு ஆராதனையில் நாம் ஆராதித்தது போல உங்கள் சமூகம் என்னோடு கூட எப்போது வரணும்னு ஆராதித்தோமே. ரொம்ப சிம்பிள். அப்படி வார்த்தையை தியானித்து கொண்டே இருங்கள். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நாள் முழுவதும் உங்கள் கூடவே இருக்கும். எல்லா நேரங்களிலும் ஆவியானவர் உங்கள் கூடவே இருப்பார். எப்படி? நீர்க்கால்களில் ஓரமாக இருக்கிற மரத்திற்கு எப்போதும் நீர் கிடைத்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல் ஆவிக்குரிய மனுஷனுக்கு அவருடைய பிரசன்னம் வற்றாத ஜீவன் நதியாக எப்பொழுது கிடைத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் அவருடைய பிரசன்னம் எப்போதும் என் கூட இருக்கணும். உங்கள் ஆவியானவர் எப்போதும் என் கூட இருக்கணும். சிம்பிள். அவரே உங்களுக்கு தருவார் அவருடைய பிரசன்னம். ரெண்டாவது, தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஒரு மரத்தினுடைய நோக்கம் கனி கொடுப்பது. எதற்காக மரத்தை வைக்கிறோம்? ஒரு வீட்டில் ஒரு மரத்தை எதுக்கு வைக்கிறோம்? அது கனி கொடுக்கும், எனக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதே தான் நம்மை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார்? நாம் கனி கொடுப்பதற்காக. ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் நம்ம எதற்காக தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக சரியாக வாழும் பொழுது அவர் வழிகாட்டி சரியாக உங்களை நடத்தி செல்வார். உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, எந்த ஏரியாவில் வைத்திருக்கிறாரோ, எந்த வேலையில் வைத்திருக்கிறாரோ, எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ, எதற்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். மூன்றாவது சொல்லுகிறேன், இலை உதிராது இருக்கிற மரம். மரத்திற்கு எப்போதும் இலை பச்சை பசேல் இருந்தால் என்ன அர்த்தம்? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் இலை நிறையா இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இலை இல்லைன்னா ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு தருகிற மூன்றாவது ஆசீர்வாதம், எப்போதுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெஷ்னஸ் ஆண்டவர் தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ட்ரைனஸ்க்குள்ளே போகாமல் இந்த 2026 எப்போதும் அவருடைய பிரசன்னத்திலையும் நோக்கத்திலையும் வாழக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸான ஒரு லைஃப்பை இந்த ஆண்டில் ஆண்டவர் தருவார். சொல்லி முடிக்க நான்காவதாக, அவன் செய்வதெல்லாம், சொல்லுங்க எல்லாரும், அவன் செய்வதெல்லாம், வாட் எவர் ஹி டஸ், அவன் செய்வது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். காரணம், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு தந்து, கிருபைகளை உங்களுக்கு தந்து, அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டில், இந்த 2026 நீங்கள் எதை செய்கிறீர்களோ இல்லையோ, ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாக பிடித்து கொள்ள, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாருக்கும் இடங்கள் எளிமை இருப்போம். ஆண்டவரத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை கேட்போம். ஆண்டவரை, எங்களுக்கு நீங்கள் கிருபை தருவீராக. உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்க, ஒவ்வொரு நாளும் உமது வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒரு ஆவிக்குரிய மனிதனாக அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவத்திற்கு ஒவ்வொரு நாளும் விலகி ஓடுவதற்கு இந்த புதிய ஆண்டில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை கேட்காமல் சரியாக எங்களை வழிநடத்தி செல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை அறியாமல் ஒட்டி இருக்கிற எல்லா பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை தேவன் எங்களுக்கு தருவீராக. உம்மை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள அப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் எங்களை வழி நடத்துவீராக. இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஒவ்வொருவரும் இலை உதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரமாக, தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரங்களாக, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்கள் சபையை இந்த ஆண்டில் நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில்
மாறாத உங்க பிரசன்னம், மாறாத உங்க அபிஷேகம் எப்போது இந்த ஆண்டு முழுவதும் அவர்களோடு கூட இருக்கட்டும். உங்க நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாள் வற்றாமல் ஆண்டவரே, வற்றாத ஜீவ நதியாக நீர் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. அப்பா, உங்க வார்த்தையை தியானிக்கக்கூடிய வாஞ்சை எங்களுக்கு தாங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எல்லாரும் வாயில திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய வாஞ்சை எங்களுக்கு தாங்க. உமது வார்த்தையை நாங்கள் தியானிக்கணும். தினந்தோறும் உங்க வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே, இதுவரை அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். இந்த 2026 ஆண்டவரத்தில் கேளுங்க. அப்பா, எங்க சபைக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. எல்லா வீடுகளிலும் எல்லா நபர்களும், சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாரும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக அப்பா எங்க சபையை நீர் உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை வாஞ்சையை இந்த நாட்கள் அதிகமாக எங்களுக்கு தருவீராக. உமது வசனமே எங்களுக்கு உணவு என்று தாவீது சொல்வது போல உமது வசனத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சை எங்களுக்கு தருவீராக. எங்க சபைக்கு இந்த நாட்களில் தந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீராக. வற்றாத ஜீவ நதியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக வாருமையா போதகரே. சபையார் எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்டு முடிப்போம்மா. வாருமையா அந்த வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? வாருமையா வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. ஆமென். வற்றாத ஜீவ நதியாக, ஆமென். வற்றாத ஜீவ நதியாக, ஆமென். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஜீவ தண்ணீராகிய உம்மை இந்த ஆண்டு முழுவதும் பிடித்து கொள்ள கிருபை தாங்கப்பா. வற்றாத ஜீவ நதியாக நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாக தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல எங்க சபை இந்த ஆண்டில் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பெயர் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் உடைய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்க சபையை நிரப்பி நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, பாவத்தின் வழியில் போகாமல் நிற்காமல் உட்காராமல் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. உமது வசனத்தில் தியானமா இருக்க, ஒவ்வொரு நாளும் உமது வசனத்தில் பிரியமா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்யப்படுற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும்
நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.